Howdy partners. Howdy partners. This is signing on Karthik. Signing on Kishore. இப்போ நம்ம என்ன வடை போட சாரி டேய் வடை வேண்டாம் எடுத்து வடை எடுத்தாலும் குடை எடுத்தாலும் உடைய வேண்ட கேட்கணும் பெரிய அது கண்டென்ட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம எஸ்டர் கிடையாது, அடிக்கடி கம்பேக் கொடுக்குறோம். இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? உங்க பிலிமை ஏன் தியேட்டர்ல ஓட்ட இல்ல சொல்றேன், நான் ஃபேக்ட்ஸ் பத்தி பேசணும். ஸோ யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. ஸ்டார்ட் பண்றது மாதிரி நாங்க இதை சொல்லிடுறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ இந்த வாட்டி நாங்க லைட் செட்டிங்லாம் போட்டு அந்த அவுட்ஃபிட்லாம் போட்டுலாம் பண்ண மாட்டோம். சும்மா வந்தோமா டப்புன்னு நம்ம கண்டென்ட்டுக்கு வந்தோமா மேட்ரு முடிச்சோமா போனோமான்னு மேட்ரா. இப்போ டாப் 5 தியேட்ரிக்கல் அப்கமிங் மூவிஸ் தான் நம்ம இப்போ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது எங்களோட ப்ரெடிக்ஷன் படி இந்த மூவிஸ் நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்ற ஒரு ஹோப் இருக்கு. ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எங்களுக்கு அதை பத்தி ரொம்ப பேசாம 5 ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசெண்டிங் ஆர்டர். நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். ஸோ பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு அனிமேஷன் மூவி. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது லைவ் ஆக்ஷனில் வந்துட்டு எப்படி எடுத்துட்டு வராங்கன்றது தான் இங்கே கியூரியஸ். ஸோ ஸ்டோரியோட சினாப்சிஸ் உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். என்னதுன்னா லைக் ஒரு ஃபாதர் அண்ட் சன். ஃபாதர் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்துட்டு டிராகன்ஸ் வந்து ஹண்ட் பண்ணுறது தான் ஒரு ஹாபி. இஸ் அ வைக்கிங். வைக்கிங்னா நீங்க உடனே நீங்க அங்க போயிடக்கூடாது. சரி, வைக்கிங்னா இங்க, அதாவது இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் வைக்கிங் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஐ எம் வைக்கிங் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரெய்லர்ல குத்துறானே தவிர அந்த வைக்கிங்கும் இதே நீங்க கம்பைன் பண்ணக்கூடாது. கொந்தளிக்காது. அதாவது ரீசெண்டா வைக்கிங் சீரிஸ் பார்த்துருக்காரு, அதுல வந்து ரொம்ப வந்துட்டு அவருக்குள்ள போயிட்டு இவர்தான் வைக்கிங் யார நம்ப வச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு அனிமேஷன்லயே வந்துட்டு பெஸ்ட் விஷுவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைவ் ஆக்ஷன்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் டவுட் இருந்துச்சு. லைக் அது டிராகனே ஒரு கார்ட்டூனிஷா இருக்கும், அனிமேஷனா இருக்கும், அதை எப்படி இவங்க லைவ் ஆக்ஷன் எடுத்துட்டு போறாங்கன்றது ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க வந்துட்டு தியேட்டர்ல உங்க ஃபேமிலியோட பார்க்கலாம், லைக் கிட்ஸ் எல்லாருக்குமே இதை பார்க்கலாம். அதனால இதை நான் வந்துட்டு 5ல ஆட் பண்ணிருக்கேன். இப்போ டாப் 4 வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதாவது மணிரத்னம் டைரக்ஷன்ல உலக நாயகன் இல்ல அவர் இப்ப உலக நாயகன் அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாரி, விண்வெளி நாயகன். அவரோட ஆக்டிங்ல நமக்கு தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. அது அவரு மட்டும் பண்ணல, கோஸ்டாரா பாத்தீங்கன்னா மணிரத்னம் டைரக்ஷன் ஆஃப்டர் லாங் டைம் வித் கமல்ஹாசன். ஸோ நாயகன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு அடி வாங்க வேணாம். பட் ஸ்டில் இது வந்து நாங்க ஏன் டாப் 4ல போட்டுக்கோன்னு பாத்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் தான். நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே ஒரு லாங் ஷார்ட்ஸ் அந்த எல்லாமே ஒரு என்ன சொல்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஆர்க்கா இருக்கு. இந்த மூவிக்கு இது டிமாண்டா இருக்குன்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த மோக்கோபாட் வாடை வந்துட்டு நிறைய படத்துல சுட்டானோ இந்த படத்துல வந்துட்டு அது கொஞ்சம் கரெக்டா வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தோணுது. லைக் இந்த இன்ட்ரோடக்ஷன். ஸோ மோர் ஓவர் இந்த கதை நீங்க பாத்தீங்கன்னாலே கதை இதுதான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இது எந்த ஏரால நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து திடீர்னு ஏன்ஷியன் டைம்ல நடக்குதா, இல்ல இப்போ ரீசெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் டீசர் பார்க்கும்போது நீங்க ஏன்ஷியன் டைம்ல நடக்கிற மாதிரி காமிச்சாங்க. ரீசெண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ கரண்ட் சீக்வன்ஸ்ல நடக்கிற மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இது எந்த ஜானர்ல மூவி வரப்போகுதுன்னு கண்டிப்பா ஐடியா இல்லை. ஜூன் 5 வருது, என்னோட பர்த்டேக்கு 5 நாள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கமல் டிஏஜிங் பண்ணிருக்காங்க. லக்கிலி வந்துட்டு இந்தியன் 3 டிஏஜிங் மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. அது விண்டோ ஓபன் பண்ணுவானே அந்த ஐஷாட் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவைசேஷன் பண்ணிருக்கலாம். லைக்கா பத்தி பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல் இருக்கு வரும். டாப் 3 இப்போ நம்ம போறோம். ஜுராசிக் வேர்ல்டு பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டா டாமினியன் சொல்லிட்டு வந்துச்சு, ஜுராசிக் டாமினியன். ஸோ அந்த மூவியோட ஒரு சீக்வல் தான் வந்துட்டு ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்னு சொல்லிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சேம் டைரக்டர் பேர் பாத்தீங்கன்னா கேரட் எட்வர்ட்ஸ். நீங்க உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, கிரியேட்டர் ஸ்டார் வார்ஸ் இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து. ஸோ பேசிக்கா ஒரு மூவிஸ் நீங்க பாத்தீங்கன்னா லைக் sci-fi இந்த மான்ஸ்டர் பேஸ் பண்ண மூவிஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ ஜுராசிக் வேர்ல்ட் நீங்க வந்துட்டு டாமினியனோட சீக்வல் வெர்ஷன் தான் இதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஆக்சுவலி கிறிஸ் பிராட்டும் ஸ்கார்லெட் ஜான்சனும் ரீயூனியன் ஆகி நடிச்சிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இந்த மார்வல்
யூனிவர்ஸை தாண்டி இப்போ நடிக்கிறாங்க. இப்போ நிறைய ஆக்டர்ஸ்லாம் கோ ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இது ஒரு இதுவாகவே ஆயிடுச்சு, ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு. ஏதாவது எப்படின்னா லைக் ஒரு மாஸ்டர் சப்ஜெக்ட் வருதுனாலே இந்த மார்வல் கேரக்டர், டிசி கேரக்டர் வந்து எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஸ்டார்ஸை கேஸ்ட் பண்ணா லைக் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் த ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ் இந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அவங்களையும் கிராப் பண்றன்றது தான் இப்போ இருக்கிற கரண்ட் மைண்ட். ஸோ டாமினேட் அந்த இது பார்த்தீங்கன்னா லைக் அந்த பேசிக்காவே டைனோசர்ஸ்க்கும் ஒரு ஹியூமன்ஸ்க்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அகைன்ஸ்டா தான் வச்சிருப்பாங்க, எனிமீஸ் தான் வச்சிருப்பாங்க. பட் இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா லைக் டைனோசரும் நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். கிறிஸ் பிராட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர், அந்த டைனோசர் அந்த ஒரு ஜூல ஒரு ட்ரெயினர் மாதிரி அவருக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எப்படி டைனோசர்ஸ் வைஸ் டைனோசர்ஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க. ஸோ ரீபர்த் ட்ரெய்லர் வந்தாதான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மூவில இந்த ரீபர்த்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வந்துட்டு குறைச்சிருக்காங்க. நிறைய கிளைமேட்டிக் திங்ஸ், அப்புறமா ரியல் லைஃப்ல எப்படி இருக்குன்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சவுத் ஏஷியாஸ் அண்ட் நிறைய ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலா ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் நாங்க வந்துட்டு இது பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். அப்போ நமக்கு டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஹோப் இருக்கு. பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இது பண்ணதில்லை. பட் ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு உமன் அண்ட் ஃபேமிலி ஐலாண்ட மாட்டிட்டாங்க, எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத கான்செப்ட். ஸோ இதுல வந்துட்டு நிறைய டைனோசர்ஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் டைனோசர்ஸ் சம் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் ஆல்சோ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லைக் அந்த டைம்ல எக்ஸ்டிங்ஷன் ஆன அனிமல்ஸ் திரும்பவும் வந்துட்டு எடுத்து வர மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ரீபர்த் சொல்லிருக்காங்க. ஸோ யா லெட்ஸ் ஹோப் கண்டிப்பா இந்த படத்தை நாங்க எல்லாருமே போய் பார்ப்போம், தியேட்டர்ல பார்த்துட்டு ஒரு ரிவ்யூவும் கொடுப்போம்னு ஒரு கண்டிப்பா. இப்போ டாப் 2ல இருக்கிறது பார்த்தோம்னா வெயிட்டிங்லயே வெறியாவது. எனக்குனே வருவீங்களாடா சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸோ நம்ம வந்து படத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும்னா விடாமுயற்சி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படம். இது வரைக்கும் அஜித் ஒரு கெரியர்லயே வந்துட்டு ஒரு டாப் நாச்சோட அந்த படம் வரும்னு நான் வைசாக்ல இருந்து ஃபிளைட் புக் பண்ணி ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் நேற்றுக்கு நாங்க இப்போ நீங்க பாத்துருந்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு FDFS டிக்கெட் எடுத்துட்டு காலை 4 மணிக்கு சட்டையை தூக்கிட்டு அழிச்சிட்டு இருந்திருப்பான். சட்டையெல்லாம் ஒரு அளவுக்கு இது பண்ணலாம், அதுக்குன்னு அப்படியே ஏறி போந்து அடிக்கூடாது. இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி சொல்லணும்னா இந்த மூவியோட பெஸ்ட் இந்த குவாலிட்டிஸ், கேமரா குவாலிட்டி, எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், ஸோ ரியல் லைஃப் ஸ்டன்ஸா இருக்கட்டும். ஸோ விஎஃப்எக்ஸ் வந்துட்டு இந்த படத்துல இன்க்ளூட் பண்ணல, எல்லாமே ரியல் லைஃப் ரா ஸ்டன்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அட் த சேம் டைம் பிரேக் டவுன் படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த படம். ஸோ அதனால ஆல்ரெடி அந்த படத்தை வர நாங்கள் 10 நாள் முன்னாடியே ரீவாட்ச் போட்டோம். ஸோ என்னென்ன சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு இதில் வரப்போகுது நாங்கள் அதை பார்த்துட்டு திடீர்னு டீசர் பார்க்கும்போது எல்லாமே எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த கேரக்டர் தான், இந்த கேரக்டரே அர்ஜுன் கேரக்டர் தான் அதில் வர ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலுமே வந்துட்டு விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு ராவான சீக்வன்ஸை தான் எடுத்திருப்பாங்க. இதுலுமே அப்படிதான். ஸோ ஓவராலாக இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் கெரியர்லேயே ஒரு டாப் நாச்சான ஒரு படமாக இருக்கும் நம்புகிறோம், அப்படியே நம்புவோம். நான் பார்த்த சினிமாட்டோகிராஃபில இந்த பிரேக்கிங் பேட், இந்த பெட்டர் கால் சால், அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த கலர் கிரேடிங் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலி இது மேட்ச் ஆகுது. இது பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் எனக்கு தோணுது, அப்பார்ட் ஃப்ரம் தலஃபன், எஸ்பெஷலி ஃபார் தியேட்டரிக்கல். நீங்க ஓடிடில பார்க்கறத விட தியேட்டரிக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாவே நல்ல குவாலிட்டி கிடைக்கும். அதனால இந்த படம் டாப் 2ல வச்சிருக்கோம். ஸோ டாப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா ஊதுடா. கண்ணாடி எடுத்து மாத்தி ஊதுடா. இதுக்காக தான் அந்த கண்ணாடி வாங்கினேன். இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹென்ரி கேவில் சுத்தி இருந்தான், இதுவே இப்போ வந்துட்டு டேவிட் கான்கர்ட் அப்படின்னு கண்ணாடி போட்டு போக மாட்டேன், கட்டிட்டு நான் தான் வேணுமே போட சொன்னேன். இருக்கு இருக்கு இது நான் போட்டேன்னா டேக் மீ ஹோம் சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஸோ யா இது இவ்வளவு தூரம் நாங்கள் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து பேச போகிறது பார்த்தீங்கன்னா டிசி ஃபிலிம் சூப்பர்மேன். யா ஸோ டிசியு வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அந்த வருத்தத்தில் இருக்கும்போது டிசின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, இன்னும் வருத்தமாக இருந்துச்சு. பட் இந்த டீசர் பார்த்தோன்னே எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா ஸ்னைடர் வர்ஸ் தான், நான் வந்துட்டு ஒரு தீவிரமான ஒரு ஸ்னைடர் ஃபேன். பட் ஆனால் எனக்கு இதில் பாசிட்டிவாக பார்க்கணும்னா
ஜேம்ஸ் கன் வந்துட்டு உள்ள வராரு, அது ஒரு விஷயம். ரெண்டாவது எக்ஸைட்டிங்கான விஷயம், இது வரைக்கும் நம்ம சூப்பர்மேனை வந்துட்டு ஒரு டெட்லி காம்போ கேரக்டரா தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் மூவிஸ்ல பார்த்துருப்போம். இதுல வந்து ஒரு காட்லி மோட் கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க, லைக் ஒரு சேவியர் மாதிரி. ஸோ இது வரைக்கும் சூப்பர்மேன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட் தான் இருப்பாரு, காமிக்கல் அக்யூரேட்ல அப்படி கிடையாது. ஸ்னைடரோட விஷன்ல எடுக்கும்போது ரொம்ப டார்க்கான ஃபேஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ஜேம்ஸ் கன் வந்துட்டு இந்த மூவி எடுக்க முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு என்னதுன்னா, லைக் இந்த சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி சூப்பர்மேன், காமிக் அக்யூரேட்ல இருக்கணும். ஸோ அதனாலதான் நாங்க வந்துட்டு அவருக்கு அந்த மசில்ஸ், அதாவது எல்லாருமே இந்த கேரக்டரை லைக் பண்ணணும், ஃப்ரம் கிட்ஸ் டு ஓல்ட் பீப்புள். அதனால வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு எந்த அளவுக்கு பாசிட்டிவா காட்ட முடியுமோ, லைக் இந்த கேரக்டரே ஒரு ஹோப், அதை பத்தி பேஸ் பண்ண மூவி தான். நான் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் ஹோப்னு சொல்லிட்டு, இந்த மூவியே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் தான். ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஸோ குழந்தைங்களும் பெரிய ஆனா தயவு செஞ்சு அந்த ஹோம்லாண்டர் பயலை மட்டும் தள்ளி விட்டுருங்க, அவனையும் வச்சு கம்பேர் பண்ண. ஆமா. ஸோ அந்த நான் ரீசெண்டா பாத்திருக்கேன் சம் ரீல்ஸ், அந்த ஹோம்லாண்டர் அப்படியே ஹோம்லாண்டர் வரா மாதிரி எதுக்கு அது நல்லா இல்ல. ஸோ யா பாப்போம். இதுல வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, இந்த நிறைய டிசி கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த கிரிப்டோன்ற டாக், லைக் அந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சூப்பர்மேனுக்கும் கிரிப்டோக்கும் இருக்குன்றத காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி காராயல். இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சூப்பர்மேனுக்கு பிளட் வர சீனும் இல்ல அடி வாங்குற சீனும் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு காட் லெவல் பவர் ஒரு கேரக்டர், எடுத்தவனே ஒரு அடி வாங்கிட்டு எடுத்துட்டு வரும்போது கன்ஃபார்மா ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். அது அவர் எப்படி அடி வாங்கிட்டு அந்த பணியில படுத்துட்டு இருக்காரு எனக்கு இன்னொரு புரியல, யார் அடிச்சிருப்பா ஒண்ணு. சோ அவரை விட பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்ற அந்த ஹைப் வந்துட்டு இந்த மூவி ஒரு கிரிப் ஹோல்டா இருக்கு. கன்ஃபார்மா நம்ம இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ணணும். அட் சேம் டைம் இதுல நீங்க பேட்மேனும் நீங்க பார்க்கலாம். ஸோ பேட்மேன் வந்துட்டு காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க மேட்ரிவ்ஸ் பேட்மேனை வந்துட்டு கம்பைன் பண்ணாதீங்க, அது டிஃப்ரெண்டான யூனிவர்ஸ். அது 2027 தான் வரும், அப்போ வச்சு அடிப்போம். சரி அப்போ வச்சு ரிவ்யூ பண்ணுவோம். எனக்கும் அந்த பயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த மாதிரி சொல்லிடலாம். ஆமா, அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டார்க் நைட் மாதிரி அவர் வந்து இந்த ஃபேண்டசிஸ்ல இன்க்ளூட் இல்லாம வர மாட்டாரு. ஸோ இதுல வந்து நீங்க ஃப்ரெண்ட்லி சூப்பர்மேன்ஸ், ஃப்ரெண்ட்லி சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் தான் பார்ப்போம். ஸோ இது வந்து ஜூலை 11 தான படம் ரிலீஸ் ஆகுது. ஜூலை 11 எல்லாருமே சேர்ந்து நம்ம அந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த நிறைய நெகட்டிவால ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவா சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட நெகட்டிவா நம்ம அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, உங்களால சப்போர்ட் பண்ண முடியலன்னா இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கு நான் அடிக்க வேணாம்னு சொல்லல, ஒரு சில விஷயத்தை அடிக்கணும், அப்பதான் அவனுங்க அதை பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா அதையே நமக்கு திணிச்சுட்டே இருப்பானுங்க. நம்மள அடிச்சா நம்ம திருப்பி அடிக்கலாங்க, அது நம்ம மென்டல் ஹெல்த் அடிச்சா நம்ம திருப்பி அடிக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி பலவரை நாங்க பேச விரும்பல. ஸோ இதோட பார்ட் 1 முடியுது, பார்ட் 2ல சந்திப்போம். ஹவுடி பார்ட்னர்ஸ், திஸ் இஸ் சைனிங் ஆஃப் கார்த்திக், சைனிங் ஆஃப் கிஷோர்.